93 என்று நினைவு பல ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மாண்டியா பகுதியில் சென்று செட்டிலான தமிழர்கள் எல்லாம் பங்காரப்ப முதல்வராக இருந்தார் என்ற நினைவு அடித்து விரட்டி வெறும் துணிமணிகளோடு கிளம்பி அங்கிருந்து சென்னை தமிழகம் வந்தனர். சில பேர் நடந்தே வந்தார்கள். நடந்தே வந்தார் மைசூர் மாண்டியா பகுதியில். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் பதிலுக்கு பிரச்சனைகள் நடக்கும். திரைத்துறையினர் களமிறங்குவார்கள். ரஜினிகாந்த்லாம் கூட உண்ணாவிரதம், ரஜினி தலைமையில் உண்ணாவிரதம்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து குசேலன் படத்தை விட மாட்டோன்னு சொன்னோன்னு ரஜினி வந்து என்னை போல கன்னடர்கள் மீது, கன்னட மொழி மீது பாசமாக இருக்கிறோன்னு நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் ரஜினி வந்து கன்னடத்திலேயே வீடியோ வெளியிட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு. இங்கே அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இங்கே இருக்கிற தமிழ் சாவனிஸ்ட் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியை போய் அடிப்பாங்க. பாவம் பேர் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரினா ஒரு பிராண்டு ஓடுதுன்றதுக்காக கேக்கு செஞ்சு வித்துன்னு இருக்கான். அவனாச்சு கடையை உடைக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? சங்கீதா ஹோட்டல் அடிப்பாங்க, நடந்துருக்குப்பாங்க. நமக்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டு பார்த்தா அது எப்படி தமிழ்நாட்டில் பெங்களூர் ஐயங்கார் பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் ஒன்று. பட்டு யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன சம்மந்தம்? அவன் அந்த பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி ஓனரா தண்ணி விடாதன்னு சொன்னா கர்நாடகா பேங்க் போர்டு அடிப்பாங்க. எல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்.